ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. இந்த மோக முத்கரம் அப்படின்ற ஒரு கிரந்தம், அது பஜகோவிந்தம்னு நம்ம எல்லாம் சொல்றோம். என்னது ஆரம்பிக்கிறதுக்கே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மோகத்தை உடைக்கிற கோடாலி மாதிரி அது அப்பேற்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியதாக சொல்றார். அதுல ஒரு ஸ்லோகங்களையும் பார்க்கும்போது நம்ம சமட்டியால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு ஒரு ஸ்லோகமும் நமக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கு. எந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவர் சொன்னார், ஏன் சொன்னார் அப்படிலாம். இதுல இப்படி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்ற இந்த மாதிரி பக்தி கிரந்தங்கள்லாம் எழுதினப்புறம் வேதாந்த பரமா பண்ணாரா, இல்ல வேதாந்த பரமா பண்ணி எல்லாரும் ஜெயிச்சு கடைசியில பக்தி பண்ணாரா, ஏதோ ஒண்ணு ரெண்டையும் பண்ணிருக்காருன்னு தெரியறது நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்ற, மா குரு தன ஜன யௌவன கர்வம். இதுல வித்யாங்கத்துக்கு சேர்க்கறதுக்கு இடம் இல்ல போட்டிருக்க. இடம் இல்லாததுனால அதை விட்டுட்டார். மா குரு தனஜன யௌவன கர்வம். அந்த தன அங்க அந்த இடத்துல தனத்துல இதையும் சேர்க்கலாம். வித்தையும் ஒரு கல்வி, அதுவும் ஒரு செல்வம் தானே. பண செல்வம் மாதிரி கல்வி செல்வம் அப்படி எடுத்துக்கலாம். பணம் நிறைய இருக்கிறதுனாலும் ஜனங்கள் நம்மள கூடி நிறைய பேர் இருக்காளோ, நான் பைசா வச்சு என்ன வேணாலும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறாளோ. இன்னைக்கு பணம் பாதாள வரை பாயும் அப்படிங்கிற பணம் இருந்தா போறோம், குணமே வேண்டாம். இல்லானே இல்லாளும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல்லுன்னு அவையார் வேற சொல்லிட்டு போயிட்டா இல்லையா. காசு பணம் இல்லைன்னா அம்மா அப்பா கூட மதிக்க மாட்டா, ஒய்ஃப் கூட மதிக்க மாட்டா. இப்படி ஒரு இது வழக்கத்துல இருக்கு இல்லையா. அதனால கையில பணம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணி சாதிச்சிட முடியும், அதிகாரத்தை விலைக்கு வாங்கிட முடியும், பதவிகள்லாம் வாங்கிட முடியும்னு நினைக்க கூடாது. அந்த தனமானது எத்தனை நாள் நிலைன்னு தெரியாது. தனங்கள் இருந்தாலும் சரி, ஜனங்கள் தனம் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் இருப்பா. தனம் இல்லைன்னா உடையாரை பற்றி விடார் உலகத்தவர்னு நாலடியார் சொல்ற மாதிரி, ஆகாது எனினும் அகத்தினை உண்டாகில் போகாது எறும்பும் புறம் சுற்றுமா. டப்பாக்குள்ள நெய் இருக்குன்னு தெரிஞ்சா கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, மேல டப்பா மேல எறும்பு சுத்தி சுத்தி வருமா. அது மாதிரி யாதும் கொடார் எனினும், பைசா கூட கொடுக்க மாட்டான் இவன் தெரியும். தெரிஞ்சா கூட உடையாரை பற்றி, செல்வம் உடையவர்களை பற்றி கொண்டு விடார் உலகத்தை மாந்தர்கள்லாம் சுத்தி சுத்தி வருவார். ஆனா எத்தனை நாளைக்கு அந்த தனம் நிலையா இருக்கும்னா, திடீர்னு நினைச்சா ஒரு நாள் ஓடி போயிடும். நேற்று வரைக்கும் இந்திர பிரஸ்தத்துல மகாராஜாவா இருந்த தர்மபுத்திரர் அடுத்த நாளே அந்த சூதாட்டத்துல ஈடுபட்டு வஞ்சிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நின்று நடுத்தருக்கு காட்டுக்கு போகும்படி ஆச்சு இல்லையா. அந்த தனமானாலும் சரி ஜனமானாலும் சரி நிமிஷமா போயிடும். மாக்குரு தனஜன யௌவன கர்வம். இளமையா இருக்கிறதுனால அந்த இளங்கன்று பயமரியாதைன்னு என்ன வேணாலும் பேசும், என்ன வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் ரொம்ப மாட்டின்னு இழுத்துட்டு வரும். ஆனா அந்த யௌவனம்ங்கிறது நிரந்தரம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நாட்பட இந்த உடலுக்கும் வயசு ஆக ஆக தளர்ச்சி வந்துடுச்சுன்னா கடைசியில முக்காலு கேகாமன் முன்னறையில் வீழாமன் அக்காலரை கால் கண்டு அஞ்சாமன் அப்படின்னு கடமை போல சொன்ன மாதிரி, மூணாவது காலான குச்சியை தேடின்னு போய் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிற நாள் வர்றதுக்கு முன்னாடி, வாசல்ல இருக்கக்கூடிய ரேடியோல விழறதுக்கு முன்னாடி, தலையில முன்னந்தலையில ஒரு நரைத்த முடி வருவதற்கு முன்னாடி யமன் வரப்போறானேன்னு கண்டு கால்கள்லாம் கண்டு அஞ்சு நடுங்காமன் விக்கி இருமாமன் லுக்குன்னு இரும ஆரம்பிச்சிருவாளா. அந்த வயசான காலத்துல நெஞ்சில கபம் கட்டிண்டு இப்படிதான் வரத்துக்கு முன்னாடி மகாணிக்கு ஏகாமன், அந்த பெரிய ஒரு இடுகாடு இருக்க அங்க கொண்டு போய் நம்மள சம்ஸ்காரம் பண்ணிடுவாள். அதுக்கு முன்னாடி கட்சி ஒருமாவின் கீழரை இன்று போது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரை இன்று நீ தொழுவாயாக அப்படின்னு அவர் சொல்ற. இந்த இந்திரனுக்கு என்ன ஆச்சு? தனம் இருக்கு, மனுஷா இருக்கா, ஆள் கட்டு இருக்கு, தேவர்கள்லாம் இருக்கா. மாக்குரு தனஜன யவனம். அவன் என்னன்னைக்கு அந்த அமிர்தத்தை சாப்பிடறதுனால எப்போதும் யுவனாகவே இருக்கிறான். இந்த கர்வத்தினால வந்ததுதான் அவன் பண்ண தப்பு. துர்வாசர் கொடுத்த மாலை யானை தலையில வச்சு அது கீழே தள்ளி மிதிச்சு சாபத்தை வாங்கிட்டு
இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கர்வம் தான். அந்த கர்வம் இருந்ததுனால்தான் இத்தனை பாடுபடும்படி ஆச்சு. அதனால என்ன பண்ணணுங்கிறார் அப்படின்னாக்க, பகவான மறக்காத பகவத் சித்தனையோட பகவத் பரமாவே எல்லாத்தையும் செய்து கொண்டு செய்யறது எல்லாருமே கீதத்துல சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பண்ணல, எல்லாமே பகவத் அர்ப்பணம், பகவான் தான் பண்றான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல்களையும் செயல்களுடைய பலன்களையும் அந்த பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டானவர்களும் எல்லாமே பகவான் தான், அவன் தான் தீர்மானிக்கிறாங்கிற எண்ணம் அவனை மறவாம நம்ம வாழ்த்தினோமானா, பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாதிரி அந்த நமச்சிவாயத்தை நாம மறக்காம, பெற்றெடுத்த பிள்ளையை தாய் மறந்து கூட போகலாம், குழந்தையை போயிட்டு எடுத்த அன்னைய பிள்ளை மறந்தாலும் மறக்கலாம், கொண்டு போய் கடைசி காலத்துல அவனுடைய சுகம் கட்டம் இதெல்லாம் பார்த்து அம்மா அப்பா கொண்டு போய் இதுல ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விடுறானே, அது மாதிரி தந்தை தாயை மறந்தாலும் சரி, வினை பயனாக வந்திருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தை இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஆவியானது இந்த உடலை மறந்தாலும், உடலை இந்த ஆவியை மறந்தாலும், இந்த உயிரை இதுக்குள்ள வசிக்கக்கூடிய உயிரை இந்த தேகம் மறந்து விட்டாலும், படிச்ச பாடங்களை எல்லாம் கதைகளை எல்லாம் நம்ம இந்த மனசு உள்ள மறந்து போனாலும் போகலாம், கண்கள் இமைக்கிறத மறந்தாலும் மறந்து போயிடலாம். இத்தனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடக்கிறது உலகத்துல நடக்கத்தான் சரி, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல தவம் மேற்கொண்ட பெரிய அடியார்கள் இருக்காரு, சிவபக்தர்கள், அவர்களுடைய மனதுக்குள்ளே மேம்பட்டு விளங்கக்கூடிய என்றென்றும் அந்த சிதாகாசத்திலே சைத்தன்ய ரூபமாக விளங்கக்கூடிய அந்த நமசிவாயத்தை, அந்த பரமேஸ்வரனை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றார், நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவேங்கிறார். நற்றவா பெரிய தவச்சீலனாக இருக்கக்கூடிய பெருமானே, ஏன்னா எப்பவும் கண்ணு மூடி தியானத்துல இருக்காரு இல்லையோ, அந்த பெருமானை பார்த்து சிவபெருமானை பார்த்து சொல்ற அப்பர் சுவாமிகள் நினைக்கிறேன், நமச்சிவாயத்தை நான் மறவேனே, அந்த நமச்சிவாயத்தை அந்த பரமேஸ்வரனை நான் மறக்க மாட்டேன், என்றென்றும் நான் தொழுவேன். அதனால எது கிடைச்சாலும் எது கொடுத்தாலும் பதவி பட்டம் இது எல்லாமே அவன் கொடுத்த அந்த ஆண்டவன் போட்ட பிச்சை என்று நம்ம நினைச்சோமானா இந்த கர்வம் வராது. கர்வம் வரலனால நமக்கு செயல்கள்லாம் நல்லபடியா இருக்கும், மனசு தூய்மையா இருக்கும், மனசு வாக்கு காயம் எல்லாமே நல்லதையை செய்யும். அப்ப நம்ம ரொம்ப எல்லாம் மாட்ட மாட்டோம். இப்ப இந்திரன் பண்ண ஒரு அவமான செயல்னால என்ன ஆச்சு, முனிவரான துர்வாசருக்கு கோபம் வந்துடுத்து. அவர் என்ன பண்ணார், பெரிய வெள்ளை யானையை வாகனமாக உடைய இந்திரனே, உனக்கு ஒரு நான் சாபம் கொடுக்கிறேன், இப்போ என்ன அவமதிச்சதுனால நீ என்ன கூட அவமதிக்கல, நான் கொடுத்த பகவத் பிரசாதமான அந்த மாலையை நீ அவமதித்து விட்டாய், அதனால உன்னுடைய தலையானது பாண்டியர்களுடைய வாழ்படை ஏந்திய சேனையுடைய வீரர்கள்ல ஒருத்தனால அவன் ஏவக்கூடிய சக்கராயுதத்தினால உன்னுடைய தலையானது சிதற கடவுது அப்படின்னு விட்டார். அது மக்கள் சொல்ல, உன்னை தூக்கில் வரக்கூடிய பெருமிதத்தோடு கூடிய அந்த வெள்ளை யானையான ஐராவதம் இருக்க 4 கொம்போட இந்த யானையானது அது பாவம் என்ன பண்ணுமோ, அந்த தலையில ஏதோ வச்சா கீழே போட்டுது. இருந்தாலும் அது பண்றதும் தப்புதான், அதுக்கும் ஒரு புத்தி வரணும். எத்தனையோ தபஸ் பண்ணி எத்தனையோ ஜென்மத்துல கிடைச்ச புண்ணியத்தினால அது இன்னைக்கு வெண்மை நிறத்துடைய ஒரு யானையாகவும் 4 தந்தங்களை உடையதாகவும் தேவலோகத்துல உனக்கு வாகனமாம இருக்கக்கூடிய பேரை அடைந்திருக்கு. அதுக்கும் கர்வம் வந்துடுத்து, அதுவும் இந்த மாதிரி அவமதிச்சு பெருமானுடைய மாலையை கீழே போட்டு நசிக்கிறதுனால அதுவும் பூலோகத்துக்கு போய் காட்டிலே தெரியக்கூடிய சாதாரண யானையாக 100 ஆண்டுகள் இருக்க கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டார். சேட்டானை வானவ நின் சென்னி செழியரிலோ வாட்டானை வீரன் வளையார் செதறுக நின் கோட்டான நாற்கோட்டு வெண் நிறத்த குஞ்சரமும் காட்டானையாகவென விடான் கடுஞ்சாபம்ங்கிற பாடலை நம்ம பார்த்தோம். சேடு யானை சேட்டானை
அது வந்து பெரிய வெள்ளை யானை அப்படின்னு அர்த்தம். சென்னின தலை. செழியர், சென்னி செழியர், செழியரில் ஓர், பாண்டிய மன்னர்களில் ஒருவன், பாண்டியனுடைய சேனையிலே ஒருவன். வளைன்னு சக்கர படை அப்படிதான். கோடு வலிமை மிக்க, கோடு அப்படின்னா தந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். தானம் அப்படின்றதுல வந்து மதம். இந்த தானம் இங்க வந்து கோட்டான நாற்கோட்டு வெண்ணிறத்த குஞ்சரும் காட்டானையாகவன விடான் கடுஞ்சாபம். அப்பேற்பட்ட அந்த யானையானது, வெள்ளை யானையானது ஐராவதமும் காட்டு யானையாகியமாகி பூலோகத்துல போய் காடுகளை எல்லாம் தீய கடவுது அப்படின்னு விட்டான், சாபத்தை விட்டான். குஞ்சரம், குஞ்சரம்னா யானை. குஞ்சரம் ஒரு இதுல வருது என்ன, குடைநீடலிருந்து குஞ்சரம் மூழ்ந்தோர் நடையடந்து ஒருவர் நன்னினும் நன்னுவர் அப்படின்னு அவையார் சொல்றாரு. அதாவது பெரிய வெண்கற்ற கொடையல்கள் இருந்துட்டு குஞ்சரம் யானை மேல பவனி வந்தவா ஒரு நாளைக்கு எல்லாவற்றையும் இழந்து நடையிழந்து ஒருவர் நன்னினும் நன்னுவர். நடக்கிறது கூட தெம்பில்லாத போய் எங்கேயோ ஒரு ஊர்ல போய் ரொம்ப ஏழ்மை நிலை அடைந்து வறுமை கோட்டினை கீழே இருந்து கொண்டு கஷ்டப்படுவார்கள். இந்த பாடலானது, இந்த வரியானது இந்த ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா? குடைநிழலிருந்து குஞ்சரம் முருந்தோர் நடையிழந்து ஒருவர் நன்னினும் நன்னுவர்னா. சரி, இப்படி சபிச்சுட்டார். சபிச்சோன்னு என்ன ஆச்சு? இந்திரனுடைய பதவி போக போறது. இந்திரன் பூலோகத்துல போய் ஒண்ணுமே இல்லாம திண்டாட போறான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாண்டிய ராஜாவுடைய சேனையிலிருந்து ஒருத்தன், ஒரு வீரன், ஒரு சக்கராயுத படைய ஏறி இவன் தலையை சிதறடிக்க போறான்ற பாபம் வந்து நினைச்சு பேசிட்டே இருப்பான் இல்லையா? அது நடக்கிறத விட நடக்க போறதுக்கு நினைச்சு அதனே பயம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அப்படி ஒரு சாபம். யானைக்கு என்ன, பூலோகத்துல போய் காட்டா யானையாக தெரியணும் அப்படின்னு கூடிய ஒரு சாபத்தை போட்ட. இப்படி சாபம் விட்ட அந்த துர்வாச முனிவர் காலில் எல்லாரும் போய் வேறலாம், தேவர்கள் எல்லாரும் போய் காலில் விழுந்து, ஐயா, பெரியவரே, நீங்க இந்த மாதிரி வந்து உங்களை வணங்கி கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கேட்கிறோம். எங்க நாட்டுக்கு தலைவனாக வழங்கக்கூடிய இந்திரன் இருக்கானே, அவன் வந்து தப்புதான் பண்ணிட்டான், இல்லைன்னு சொல்ல, ஏதோ பண்ணிட்டான், தெரியாத பண்ணிட்டான். நீங்க அவனை மன்னித்தரணும். எங்க நாட்டுக்கு எங்க ராஜாவை திருப்பி கொடுக்கணும். அவன் சார்பாக நாங்கள் எல்லோரும் உங்க காலில் விழுந்து வணங்கி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஐயனே, இந்த 5 பொறிகளையும் புலன்களையும் வென்றவரே, அப்பேற்பட்ட ஒரு முனிவராக வணங்கக்கூடிய இருக்கிறே, நீங்க என்ன பண்ண, எங்களுடைய அரசனான இந்திரனும் அந்த காத்தை வீசுகின்ற முரம் போன்ற காதுகளை உடைய இந்த வெள்ளை யானை இருக்க, அதையும் 2 பேரும் பண்ண தப்புக்களை எல்லாம் மறந்து அதை மன்னித்து நீங்க என்ன பண்ணணும்னா, 2 பேரும் தப்பு தான் பண்ணிருக்கா, இல்லைன்னு சொல்ல, 2 பேரும் பண்ண தப்பு தான். நீங்க தயவு செய்து அதை பொறுத்தருள வேண்டும், மன்னித்தருள வேண்டும். இந்த பாடல்ல கேட்கிற 455வது பாடல். சவித்த முனி பாதம் தலை கொண்டு செங்கை குவித்து அமரர் தங்கோன் குறை இறப்பார் அறைய அவித்த பொறியாம் எம் அரசும் கால் அள்ளும் செறி தருங்கண் வேழமும் தீங்குடையது அன்றோ. சவித்தன சாபமிட்ட, தங்கோன்னு தங்களுடைய தலைவனான இந்திரன், அவித்த பொறியாய் அப்படின்னு 5 அடக்கி தன்வசப்படுத்தியவரே அப்படின்னு அர்த்தம். சவித்த முனி, இப்படி எல்லாரையும் சாபம் போட்டுட்டே, இந்திரனையும் யானையும் சவித்து சாபத்தை கொடுத்து விட்டே. அப்பேற்பட்ட முனி, அந்த முனிவரான அவருடைய துர்வாசருடைய பாதம், அவருடைய பாதங்களிலே தலை கொண்டு, தலையை அவர்களிடம் வைத்து, அவருடைய பாதங்களிலே தங்களுடைய தலையை வைத்து வணங்கி, செங்கை குவித்து, சிவந்த கைகளை, அவர்கள் தேவர்கள் எல்லாம் சிவப்பா இருப்பா இல்லையா? அதனால அந்த சிவந்த அந்த அவர்களுக்கு அவருடைய கையும் தாமரை போல் சிவந்திருக்கு. அவர் கையையும் குவித்து அமரர் தம்கோன், தேவர்களாகி அவர்கள் தனக்கு அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய குறை இறைப்பார். அவர் பொருட்டு அவருடைய குறையை ஒத்துக்கொண்டு அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார்கள்.
எப்படி வேண்டிக் கொள்கிறார்கள்? அவித்த பொய்யாம் உங்களுடைய புலன்களை எல்லாம் நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட தபஸ்வியான நீங்கள் எம் அரசும், அதாவது எங்களுடைய அரசனாக விளங்கக்கூடிய, என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய அந்த இந்திரனும் கால்ல காற்று, கால் அள்ளும் செவியும், காற்றை வீசுகின்ற முரம் போன்ற காதுகளை உடைய யானையையும், செவி அள்ளும் செவி, அத அருகண் வேழமும், சிவந்த கண்களை உடைய, கோபத்தோடு கூடிய கண்களை உடைய அந்த யானையையும் தீங்கு உடையர் என்றோ, அவ தப்புதான் பண்ணிருக்கா, தீங்குதான் செஞ்சிருக்கா, இல்லைன்னு நாங்க சொல்லல, நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்படி காலில் விழுந்துட்டாலே பெரியவாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னிச்சுக்கோ, தயவு பண்ணி செஞ்சதெல்லாம் தப்புன்னு சாப்பிட்டாங்க. காலில் விழுந்துட்டாலே தருன்னு இறங்கி போயிடுவாட்டு கோபம்லாம். சரி சரி எழுந்துரு, இனிமே பண்ணாத, போய் தொலை, இந்த தடவை மன்னிச்சு விடுறேன், அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணனா தொலைச்சு விடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றா இல்லையா? அது மாதிரி இந்த துர்வாச முனிவரும் எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் அத்தனை பேரும் காலில் விழுந்தோடனே அவருக்கே மனசு இலகி போயிடுது. என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். அத்தகைய நீரார் தவித்தீர் அடிகள் மற்றித்தகைய சாபம் இனி விடுமின் என்று இறந்து கைத்தலங்கள் கூப்பி கரைந்தார்க்கு இறங்கி அருள் வைத்த முனி பிறிது சாபம் வகுக்கின்றான். அத்தகைய நீரார் சபித்தீர் அடிகள் மற்ற இத்தகைய சாபம் இனி விடுவின் என்று இறந்து கைத்தலங்கள் கூப்பி கரைந்தார், இறங்கி அருள் வைத்த முனி பெரு சாபம் வகுக்கின்றான். உடனே இவருக்கு மனசு இறங்கி போயிடுத்து. சரி, என்னதான் கோபத்துல கிடுகிடுன்னு சில பேர் நம்ம கூட தான் கோபம் வந்து கண்ணாபண்ணான்னு பேசிடுறோம் இல்லையா? என்ன பேசணும்னு தெரியாம, ஏன் பேசணும்னு தெரியாத, அதுக்கப்புறமா உட்காந்து பశ్చాத்தாபம், அதுக்கப்புறம் ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, சொல்லியிருக்க வேண்டாமே. அப்புறம் சில சமயத்துல நாம தான் தப்பு, அவ தப்பு இல்லை, தெரியாதே நம்ம வந்து கோச்சுட்டோம்னு தெரிஞ்சா இன்னுமே வருத்தப்படுவோம் இல்லையா? அதனாலதான் ஒரு பழமொழி உடைய பశ్చాத்தாபேன கிம் பலம்னு, பின்னாடி உட்கார்ந்து வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்றா பெரியவாள்லாம். அதனால பெரியவரே, முனிவரே, துர்வாசரே, என்னுடைய தலைவனாக இந்திரனும் யானையும் செய்தது தவறுதான், அதனால்தானே நீங்கள் சாபமிட்டீர்கள். உங்க மேல தப்பே கிடையாது, நீங்க பண்ணது ரொம்ப கரெக்டு. யாரா இருந்தாலும் உங்க நிலையில இருக்கிறவ வந்து கண்டிப்பா அந்த இந்திரனையும் அந்த யானையையும் கண்டிப்பாக சபித்துதான் இருப்பார்கள். அடிகளே, பெரியவரே, முனிவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், உங்ககிட்ட நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு காலில் வந்து கெஞ்சி வேண்டிக்கிறோம். என்ன வேண்டிக்கிறோம்னா, இத்தகைய சாபத்தை நீங்க இப்பவே நீங்க வந்து நீக்கி வரணும். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க வந்து சாபத்தை நீக்கி விடணும், மொத்தமா எடுத்துடணும். அவர் அதெல்லாம் ஆகாதுப்பா, கொடுத்ததுதான் அப்படிங்கிறார். அவர் ஒத்த காலில் நிக்கிறார். போட்ட சாபம் போட்டதுதான். இவ எல்லாரும் அவர் விட மாட்டேங்கிறா, சுத்தி நின்று காலில் விழுந்து கெட்டியமா பிடிச்சிட்டு நகர விட மாட்டேங்கிறா. நீங்க இந்த சாபத்தை வித்ட்ரா பண்ணணும், நீங்க திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த சாபத்தை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு 2 கைகளையும் கூப்பி தலைக்கு மேல தூக்கி கைய வச்சுண்டு அவரை வணங்கி, அவர் வந்து அண்ணன் நகர விடாத, இதுக்கு பதில் சொன்னாதான் போலாங்கிற அளவுக்கு அவரை கட்டி போட்ட அன்பாலையும் மரியாதையாலையும் அவரை கட்டி போட்டா. அவருக்கே என்னாச்சு, மனசு இறங்கிடுச்சு. மனசு இறங்கி அவர் என்ன பண்றார், சரி ஒழிஞ்சு போடுறது போனா போடுது, சாபம் போட்டதுதான், அந்த சாபத்தை கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தறேன், வேற சாபம் கொடுக்கறேன், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், ஆனா அவ்வளவு பயங்கரமானதாக இல்லாமல் கடுமையானதாகவோ கொடுமையானதோ இல்லாத அப்பேற்பட்ட சாபத்தை நான் சிறிது உங்களுக்காக மாற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றி கொடுக்கிறார். என்னத்தை மாற்றி கொடுக்க போறார், எப்படி மாற்றி கொடுக்க போறாருங்கிறதுதான் மேல வரப்போறது. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை கொஞ்சம் பதமா நாமளும் பார்க்கலாம். பாடல் 456 தேடும்போது அது தவிர மீதி எல்லாம் 456
56 இல்லையே, அத்தகைய நீரார். 55. சவித்த முனி பாதம் தலை கொண்டு செங்கை குவித்து அமர தங்கோன் குறை இறப்பார். ஐய அவித்த பொறியாம் எம் அரசும் கால் தள்ளும் செவித்தருங் கண் வேழமும் தீங்கு தீங்குடையார் அன்றோ. அமர தேவர்கள் சவித்த முனி பாதம் தலை கொண்டு, இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா சாபத்தை கொடுத்த சவித்த முனி. சபித்தன்றத சாபம் இங்க பண்ணிருக்காங்க. சவித்த முனி சாபத்தை கொடுத்த அந்த முனிவருடைய பாதம் தலை கொண்டு, அவருடைய பாதங்களை திருவடிகளை தலை கொண்டுன தன்னுடைய திருவடிகளை அவர் பாதத்தின் மீது வைத்து வணங்கி, கீழே விழுந்து வணங்கி, தன்னுடைய முடியானது அவருடைய பாதத்துல படும்படியாக வணங்கி, செங்கை குவித்து சிவந்த கைகளை எல்லாம் கூப்பிக் கொண்டு தம் கோன் குறை இறப்பார். தம் கோன் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் பொருட்டாக குறை இறந்து அந்த குறையை தங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறையை சொல்லி வேண்டிக் கொள்வாரானார். அவர்களாம் வேண்டிக் கொள்ற என்ன, ஐயனே, பெரியவரே, முனிவரே, அவித்த பொறியாய் ஐம்பொறிகளை எல்லாம் வென்றவனே, உன்னுடைய புலன்களை எல்லாம் வென்றவனே, நீ ஆசை கோபம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவரே. அதாவது ஒரு கோபத்திலே அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவருக்கு தான். அவர் பாரத் ரத்னாவே வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்ற கோபத்தை எல்லாம் வென்றவரே, ஐம்பொறிகளை எல்லாம் கெடுத்தவரே அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன ஒரு சில சமயத்துல அப்படிதான் சொல்லணும். அவர் கொஞ்சம் புகழ்ந்து சொல்லும் போது சுதி கொஞ்சம் அவளுக்கு இறங்கும். எம் அரசும், என்னுடைய அரசனான இந்திரனும், கால் தள்ளும் சரி, காற்றை வீசக்கூடிய காதுகளை உடைய தருக்கண்ண ஒரு பயங்கரமான கண், எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய அச்சம் என்பதே அறியாத கண்களை உடைய வேழமும் வெள்ளை யானையும் ஐராவதமும் தீங்குடையார் என்றோ தவறு செய்தார்கள் அல்லவா, அவர்கள் தவறுதான் செய்து விட்டார். அத்தகைய நீரால் சவித்தீர் அடிகள் மற்ற இத்தகைய சாபம் இனி விடுமின் என்று இறந்து கைத்தலங்கள் கூப்பி கரைந்தார்க்கு இறங்கி அருள் வைத்த முனி பெரிது சாபம் வகுக்கின்றான். இப்ப என்ன பண்ண, அவன் எல்லாரும் என்ன காலில் விழுந்து, நீங்க சபித்தே, நீங்க பண்ணது ரொம்ப கரெக்டா தான் சொன்னாலும் தயவு பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ராஜாவுடைய ராஜாவுக்கு கொடுத்த சாபத்தையும் அந்த இந்திரனுடைய யானையான ஐராவதத்துக்கு கொடுத்த சாபத்தையும் நீங்க விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு கை கூப்பி அவருடைய பாதத்திலே வணங்கி எல்லாம் கேட்கிறா, எல்லாம் கெஞ்சி கேட்கிறா. இறந்தார்னாக்க கரைந்தார்னு அழுது கேட்கிறான். கூப்பி கரைந்தார், கை கூப்பி கரைந்தார், கண்களிலே நீர் வடியும்படியாக அழுது கொண்டே இறங்கி அருள், நீங்கள் தயவு பண்ணி அருள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை கேட்கிறா. முனிவரும் மனசிறங்கி வேற ஒரு சாபம் கொடுக்கிறேன்னு சொல்றார். இதுக்கு பதமா அர்த்தம் பார்க்கலாம். அத்தகைய நீரால் சபித்தீர், இவர்கள் செய்த பாபத்திற்காக, அவர்கள் செய்த தவற்றுக்காக நீங்கள் சாபம் கொடுத்தீர்கள். அடிகளே, முனிவரே, மற்ற இத்தகைய சாபம் நாங்க உங்கள்கிட்ட உங்களை வேண்டி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, இந்த சாபத்தை இனி விடுமின் என்று இறந்து, இந்த சாபத்தை இப்போதே நீங்கள் விட்டு விடுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், நீக்கி அருளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சாபத்தை நீங்க தயவு பண்ணி மாற்றி அருள்க அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே தன்னுடைய மனசுல இருக்கிற குறைய சொல்லி கேட்ட உடனே கைத்தலங்கள் கூப்பி கரைந்தாக்கு, ரெண்டு கையும் கூப்பி தலைக்கு மேல கூப்பி காலில் விழுந்து வணங்கின அந்த தேவர்களை பார்த்த உடனே இவருக்கு இரக்கம் வந்துடுது. இரக்கம் வந்த உடனே என்ன பண்ணார், இறங்கி அருள் வைத்த முனி. மனசு இறங்கி சரி போய் தொலைறது, இவெல்லாம் இவ்வளவு தூரம் கேட்கிறா, அதுக்காவது கொஞ்சம் சாபத்தை மாத்துவோம் அப்படின்னு மனசு இறங்கி கருணையோடு என்ன பண்றார் அந்த முனிவர், பிரிது சாபம் வருகின்றான். பிரிது வேறு ஒரு சாபத்தோடு வருகின்றான். வேற ஒரு சாபத்தை கொடுத்தான், இன்னொரு சாபத்தை கொடுத்தான். பழைய சாபத்தை வித்ரா பண்ணி அதுக்கு பதிலாக இந்த சாபத்தை கொடுக்குறோம். நம்ம கடையில போய் சட்டை வாங்கணும்னு என்ன பண்றோம், இது 40 வேணாம் சார், நீங்க 42 கொடுங்க. ஒண்ணு அடுத்த சைஸ் கேட்கிற மாதிரி இவர் இந்த சாபம் வேண்டாம்,
இதுக்கு அடுத்த சாபம் தான், கொடுத்தது தான். அதனால எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்க முடியும். வேற அதெல்லாம் ஒரேடியாலாம் எடுத்துக்கலாம் முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு இவர். என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறார்? சிந்தனை வாக்கிற்கு எட்டா சிவனருள் அளித்த சேட நிந்தனை பரிகாரத்தால் நீங்காது தலைமட்டாக வந்தது முடிமட்டாக மத்தமா வனம் ஆகி 5-20 ஆண்டு எல்லை அகன்றவன் பண்டைத்தாக அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட சாபம் கொடுக்கிற அப்படின்னா, சிவன் இருக்காரே, அவர் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதவரான அந்த பெரும் தெய்வம். அவருடைய மாலை நிர்மால்யம் அந்த அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுத்தா அத நிந்தனை பண்ணின. இதுக்கு பரிகாரமே கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, தலைக்கு தலைப்பாகோட பொடிச்சும் படலையோ அது மாதிரி ஒண்ணு பண்றேன். உன்னுடைய தலையை பாண்டிய மன்னனுடைய படையை சேர்ந்த ஒரு வீரனுடைய கையில இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால தவிடு பொடியாக சிதறி கிடவுதுன்னு சொன்னதை விட்டுட்டு அதுக்கு பதிலா ஒரே ஒரு என்ன இது சொல்றேன்னா, பாண்டிய மன்னனால் உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய மகுடமானது களையப்படட்டும், தூக்கி எறியப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாபத்தை மாத்திர. அது மாத்திரம் இல்லாம இந்த யானைக்கு என்ன சாபம் கொடுத்தார்? இது போய் காட்டை யானையாக பூலோகத்துல பர்மனண்டா கிரியத்தை விட்டுட்டு மாத்திர. என்ன மாத்திரன்னா, காட்டு முழுக்க திருந்து பூலோகத்தில் கூட எல்லா இடத்தையும் திருந்து கடைசியாக அது 100 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே இங்க ஒரு சின்ன கணக்கு வைக்கிற 5-20 ஆண்டுகள், 5-20 100 ஆண்டுகள் கழித்து இது பழைய நிலைக்கு மீண்டும் தேவலோகத்தையே அடையும் அப்படின்னு இந்த சாபத்தை கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்துற. சாபம் தான், கொடுத்தது தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் மாத்தி அதனுடைய ஒரு கடுமையை கொஞ்சம் குறைத்தார் அப்படின்னு தான். தலையே வெடிச்சு போயிடும் சொல்றது போல தலை மகுடம் தானே போகுதுன்னு நாகாஸ்திரத்தினால இந்திரனுடைய பிள்ளையான அர்ஜுனன் இருக்கானே, அந்த அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வச்சான் இல்லையா? அப்ப தலைக்கு குறி வச்சு நாகாஸ்திரத்தை போட்ட உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ரதத்தை காலால ஒரு அழுத்து அழுத்தினார். அது அவனுடைய கிரீடத்தை தட்டி கொண்டு போய்விட்டது. அர்ஜுனும் பழிச்சுட்டான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவா இல்லையா? அது இந்த இன்சல்ட் வச்சுதான் எல்லாம் சொல்லுவா. அது மாதிரி இங்க இந்திரனுக்கும் அவன் தலை சிதற போகிறது என்று சொன்ன அந்த சாபத்தை மாற்றி துர்வாசர் அவனுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடமானது அந்த வாளாக அடித்து அது அரசனுடைய மகனான பாண்டிய மன்னனுடைய மகனாக இருக்கக்கூடிய இளவரசனுடைய கை வாளினால் அடித்து சிதறப்படும் அப்படின்னு. இது சொல்ல உக்கிர பாண்டியனால இந்திரனுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடமானது அகற்றப்பட்டது அப்படின்னு கதை பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். இது இந்த பாடல் அத்தகைய நீரால் சபித்தீர், இப்படியாக குற்றத்துக்காக நீங்க சாபம் போட்டீர்களே அடிகளே, நீங்க நாங்க எல்லாரும் வேண்டி கொண்டதுனால இந்த சாபத்தை நீங்க தயப்படி மாத்திக்குங்கோ, இப்பவே அதை நீக்கி அருள் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி கைகளை கூப்பி அப்படியே வரலாம். அந்த கண்ணீர் மல்காம கேட்கிறா. வேண்டி கொள்வதனால கைகளை எல்லாம் குவித்து முறையிட்ட தேவர்கள் இருக்காளே, அவர்களுக்காக இறங்கி மனசிறங்கி கருணை கூர்ந்து அந்த முனிவர் என்ன பண்ணான சாபத்தை மாற்றிக் கொள்கிறார். சிந்தனை வாக்கிற்கெட்டா சிவனருள் கேட்ட சேட நிந்தனை வழிகாலத்தால் நீங்காது தலைமட்டாக வந்தது முடிமட்டாக மத்த வனமா ஆகி 5-20 ஆண்டு எல்லை அகன்ற பெண் பண்டைத்தாக அப்படின்னு அடுத்த பாடல்ல அதுக்கு என்ன விமோசனங்கள் சொல்ற. சிந்தனை வாக்கிற்கு எட்டா சிவன், மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத சிவபெருமான் இருக்காரு. அவர் அளித்த சேட நிந்தனை, அவர் கொடுத்த அவர்கிட்டேந்து கொண்டு வந்த அந்த நிர்மால்யமான அந்த பூவை நிந்தித்த குற்றத்திற்காக பரிகாரம் நீங்காது. அதாவது எந்த ஒரு அதுக்கு பரிகாரமே கிடையாது. இந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. அதனால தலைமட்டாக வந்தது,
உன்னுடைய தலைக்காக நான் கொடுத்த சாபம் இருக்க, தலை சிதறி போகும் கொடுத்த சாபம் இருக்க, அது முடி மட்டும் ஆக உன்னுடைய தலையில இருக்க கிரீடம் அளவுக்கு ஆவதாக கடவதாக அப்படின்னு சாபத்தை மாத்த, தலைங்கிறத மாத்தி உன்னுடைய கிரீடம் அடித்து செல்லப்படும் அப்படின்னு கொடுத்தார். மதத்தை உடைய மயக்கத்தை உடைய அந்த வெள்ளை யானையான ஐராவதமானது வனம்மா ஆகி காட்டிலே இருக்கக்கூடிய காட்டானையாக மாறி இந்த 4 கொம்புகளை இழந்து 2 கொம்புகளை உடையதாக கண்ணாபனான காட்டுல அங்கேயும் இங்கேயும் திரிந்து வெள்ளையான யானை கருப்பான யானையாக மாறி அப்படி பூலோகத்துல லோலோன்னு திரியும்படியாக 5-20 ஆண்டு எல்லை, 100 ஆண்டு வரை. எல்லைன்னா எண்டு 100 ஆண்டு, 5-20-100 வருஷங்கள் முடியும் வரை அகன்ற பின், இந்த 100 வருடங்கள் கழிந்த பின்பாக அகன்ற பின்பு 100 வருடங்களும் கழிந்த பிறகு பண்டைத்து ஆக முன்ன எப்படி இருந்ததோ அது மாதிரியாக பழையபடி ஐராவதமாக வெள்ளை யானையாக 4 தந்தங்களோட அழகாக மீண்டும் தேவலோகத்தை வந்து அடைவதாக அப்படின்னு சொல்லி அதுக்கு சாபத்தை விமோச்சனம் செய்தார். சேடம் அப்படின்னா நிர்மால்ய பிரசாதம் அப்படின்றதாக அர்த்தம் நம்ம பார்க்கணும். இதுல அடுத்தது வந்து என்றனன் பிருது சாபம் இந்திரன் மகுட பங்கம் ஒன்றிய செய்கை பின்னர் உரைத்து மற்றது நிற்க நின்ற வெள்ளானை வானம் நீத்து அறிவிழந்து நீல குன்றென வனத்து வேழ குழாத்தோடு குழிய அன்றே அப்படின்னு அடுத்த பாடல். என்றனன் இப்படி எப்படி என்றனன் அர்த்தம், இந்திரனுடைய கிரீடமானது சிதறி போகும், வெள்ளையானது கருப்பு யானையாகி 100 வருஷங்கள் பூலோகத்துல காட்டானையாக திரியும், அதுக்கு பின்னாடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சாபத்தை மாத்தி என்றனன் இவ்வாறு சொன்னா. பிறகு சாபம் இந்திரன் மகுடபங்கம் ஒன்றிய செய்கை பின்னர் உரை. இந்திரனுக்கு எப்படி சாபம் போச்சு, அவன் எப்படி இது பண்ணா, அவனுடைய மகுடம் எப்படி தெரித்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். பின்னாடி நான் சொல்ல போறேன். யார் பரஞ்சோதி சொல்ற அந்த பாடல்ல, அது அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல இப்ப 2 பேருக்கு ஒரே சமயத்துல சாபம் கொடுத்தார் இல்லையா. இந்த வெள்ளை யானைக்கும் ஐராவதத்துக்கும் சாபம் போட்டார், இந்திரனுக்கும் சாபம் போட்டார். போட்ட சாபத்தை மாத்தினார். இதெல்லாம் ஆச்சு இல்லையா. இதனுடைய விளைவுகளாக முதல்ல இந்த யான் சமாஜத்தை நம்ம பார்ப்போம், இந்திரனோட சமாஜத்தை பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, இந்த வெள்ளை யானை என்ன ஆச்சு, வெள்ளை நிறம் போயிடுத்து, கருப்பு யானையா மாறிடுத்து, களை இழந்து விட்டது, அதனுடைய பொலிவெல்லாம் போயிடுத்து, 4 தந்தத்துல 2 தந்தத்தை காணோம். அப்புறம் வந்து அதனுடைய அழகு, அதனுடைய நகைகள், அடிகலன்கள், அது பட்டத்து யானைங்கக்கூடிய பெருமை எல்லாம் போச்சு. எல்லாம் போயிட்டு சாதாரணமான ஒரு யானை, அதாவது 100ஓட 101 இல்லையா, அது மாதிரி 100ஓட 101வது யானையாக பூலோகத்துல வந்து காடுகள் எல்லாம் இங்க அங்கெல்லாம் அது வந்து திரிந்தது அப்படின்றத இந்த பாடெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்றனன் என்று கூறினான், என்ன சாபத்தை சிறிது மாற்றி கூறினான். இந்திரனுடைய மகுடமானது சிதறட்டும், இந்த ஐராவதமானது சாதாரண காட்டு யானையாக மாறி பூலோகத்தில் காடுகளிலே திரியட்டும்னு மாத்தி சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் பிரிது சாபம், வேற ஒரு சாபம், பழைய சாபத்தை மாத்தி புது சாபம் கொடுத்து இந்திரன் மருட பங்கம் ஒன்றிய செய்கை. இந்திரன் மருட பங்கம் அப்படின்னா இந்திரனுடைய தலைக்கு ஏற்பட்ட பங்கமானது, ஏற்பட்ட ஒரு தடங்கலானது, அது இடையூறானது. அந்த செய்கை என்ன அப்படின்னாக்க அதை வந்து ஒன்றிய செய்கை, அது பற்றிய செய்கையை, தலைக்கு நேர்ந்த செய்தியை பின்னர் உரைத்தும், பின்னாடி நாங்க சொல்றோம், இப்ப இல்ல, இப்ப அதை வச்சுப்போம், கொஞ்சம் ஓரமா செட் அசைடு அந்த பக்கம் வச்சுட்டு முதல்ல இதை பார்க்கலாம். எதை பார்க்கலாம், பின்பு கூறுவோம், பின்னாடி அப்புறம் கூறலாம். அகுது நிற்க அது அப்படியே இருக்கட்டும், அந்த இதை ஒரு ஓரமா வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ யானையை பத்தி பார்க்கலாம். நின்ற வெள்ளானை, சாபம் பெற்று அங்கே நிற்கக்கூட வெள்ளை யானை என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சுன்னு இருக்கு. அதுக்கு எப்ப அந்த கதி வரப்போறதுன்னு தெரியாது, எவ்வளவு நேரம் அங்க இருக்க போறோம்னு தெரியாது.
முனிவர் இருக்கச்சே பூலோகம் போயிடுவோமா, முனிவர் போனப்புறம் போவோமா, தேவர்கள் எல்லாம் காலில் விட்டு கெஞ்சி வணங்கி எல்லாம் பண்ணா தான் என்ன பண்றது ஒன்னும் புரியல. அப்படி திகைச்சு போய் நிற்கக்கூடிய அந்த வெள்ளை யானையானது வானம் நீத்து வேற வழி இல்லை, அவரே மாத்தி கொடுத்தார். நீ போய்த்தான் ஆகணும், காட்டு ஆணையாக பூலோகத்துக்கு போய்த்தான் ஆகணும்னு சொல்லிட்டார். அதனால என்ன பண்ணிட்டு அது தேவர் உலகத்தை நீத்து இந்திரனுடைய உலகமான வானுலகத்தை விட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு அங்க இருக்கிறவங்க தான் அதுக்கு ஞானம், அதுக்கு ஒரு புகழ், அதுக்கு அறிவு, அது பெரிய ஒரு தேவர்களுக்கு என்ன ஒரு வசதிகள் இதெல்லாம் உண்டோ, செயல்கள் உண்டோ, அந்த பெருமையோடு அங்க வாழ்ந்து வந்துருந்தது. இப்ப எல்லாம் போச்சு இல்லையா. ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டருக்கு பிஏவா ஒருத்தர் இருக்காருன்னு அது வரைக்கும் சார் 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 எல்லாம் சுத்தி சுத்தி வருவா, அவருக்கு மரியாதை கொடுப்பா, அவரை கார்ல ஏத்தின்னு போவா, மாலை போடுவா, எல்லாம் பண்ணுவா. திடீர்னு ஒரு நாள் அந்த மந்திரி ஏதோ ஒரு கோபத்தினால அந்த மினிஸ்டரை தூக்கிட்டு அந்த செக்ரட்டரியை தூக்கிட்டு வேற ஒருத்தனை கொண்டு விட்டாருன்னா அந்த பழைய செக்ரட்டரி யாரா தீண்டுவாளோ வார்த்தை சீண்ட விட மாட்டா, கிட்ட விட மாட்டா. அவர் தெருவழியா அவர் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த யானை அழகிழந்து பொலிவிழந்து அந்த வெள்ளை யானை அது சாதாரண யானையாக மாறி அந்த தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தது. வானம் நீத்து அறிவிழந்து, அதனுடைய ஞானம் எல்லாம் போயிடுது, அறிவெல்லாம் போயிடுது. அது தான் ஏன் என்ன ஆனோம், எப்படி இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஆனோன்றது எல்லாமே அதுக்கு மறந்து போயிடுது. இப்ப தான் ஒரு காட்டானை பூலோகத்துல லோலோன்னு அங்கே எங்கேயா அலைஞ்சுட்டு இருக்கு. எப்படி அலைஞ்சுட்டு இருக்குன்னா நீல குன்று என நீல நிறம், நீலம்னா கருப்பு, கருப்புக்கும் நீளம் தான் பேரு இல்லையா. கிருஷ்ணானாலும் நீளம் தான், நீலனாலும் கருப்பு தான் இல்லையா, ரெண்டும் கருப்பு தானே. அதனால நீல மலை போல அந்த யானை இருந்துதான், மலை போல இருந்ததுன்னு. குருவாயூரப்பன் எப்படி சின்ன கிருஷ்ணனா இருக்கும் போது அவனை இந்த திருநாவுக்கன் தூக்கின்னு போயிட்டான் மேல காத்தா. அப்புறம் அவன் இவரோட வெயிட்டு தாக்க முடியாத அவரை கீழே விடணும்னு பார்த்தா அவன் விட்டாலும் இவர் அவனை கெட்டியமா பிடிச்சிருக்கார். அவன் கடைசியில பொத்தனை விட்டான் அந்த திருநாவுக்கன். அவன் ஒரு பெரிய மலை மாதிரி விழுந்து கிடக்கான். அவன் மேல சின்ன நீல ரத்ன கல்ல மாதிரி இந்த குட்டி கிருஷ்ணன் தவழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எழுதியிருப்பார். குருவாயூரப்பனை பத்தி நாராயணியத்துல பட்டத்தில் எழுதியிருப்பார். இங்க இந்த யானையே கருத்த மலை போல, ஏன்னா இந்திரனுடைய யானைன்னு அதுக்கு எல்லாமே போயிடும், எல்லா குணங்களுமா போயிடும், போகாது இல்லையா. அப்படி இந்த யானை கருத்த நிறத்தோடு ஒரு மலை போல இருக்கு பாக்குறதுக்கு. இருந்தாலுமே மற்ற யானைகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாவே தெரியுது. அது எல்லாத்த விட வசதி தான். அப்படி சில பேர் பார்த்தா தெரியும், 10 பேர் கழிச்சு அந்த 11 ஆளை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருப்பான், ஷூட்டிக்கே இருப்பான், கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான்னு பதில் சொல்லுவான். அந்த பையனை பார்த்தாலே பிற்காலத்து ஏதோ பெரிய ஆளா வரப்போறான் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா. அது மாதிரி இந்த யானையை பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு இது தனித்தன்மையோட இருக்கு. கருத்த நிறத்துடைய 2 கொம்புகளை உடைய காட்டு யானையாக இருந்தாலுமே இதுகிட்ட ஏதோ ஒரு தனி வசீகரம் இருக்குன்றது மாத்திரம் தெரியுது. இது ஒரு நீல நிறம் போன்ற ஒரு பெரிய மலை நகர்வது போல அந்த வனத்துல மற்ற யானைகளோடு கூட சேர்ந்து கொண்டு அங்க இங்கெல்லாம் ஓடிவாள் போச்சு. அவளோட கலந்துண்டு எப்பவுமே யானை தனியா போகாது. தனியா வர யானையை கண்டா நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிடணும். குதிரைக்கு 10 முழம், கொம்புடதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுவேன. மதம் பிடிச்ச யானையா சொல்லிட்டோன்னா 1000 முழம் தள்ளி எங்கேயோ இருக்கணுமா. வம்பு செய்யும் தீங்கினரை கண்டால் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறின்னு அவையார். இந்த வம்பு பண்றான் கெட்டவன் இருக்கானே, அவன் பார்த்துட்டோன்னு ஏதாவது வம்பு பண்ணி மாட்டி விட்டுருவான் நம்மள. அவனை அவன் கண்ணிலே படாத எங்கேயா தள்ளி போயிடணும் அப்படின்னு அவையார் சொல்ற மாதிரி இது காட்டு யானையா இருக்கு. யானை மொத்தமா வந்ததுன்னு சொன்னா நம்ம எங்க தள்ளி நின்று பார்க்கலாம், ஒன்றுபடாது. ரொம்ப டிசிப்ளின்டா போகும். முதல்ல பெரிய யானை தலைவனா போகும், அப்புறம் பெருசு இல்லைன்னு சின்னதா வரும், அப்புறம் குட்டி யானை நடுவுல இருக்கும். அதுக்கப்புறம் பழையபடி பின்ன குட்டி யானைல பெரிய யானை வரைக்கும் பின்னாடி போகும். இந்த லாஸ்ட்ல இருக்கிறது முன்னாடி இருக்கிறது தான் பெரிய யானை. நடுவில் இருக்கிற யானை கூட்டத்துக்கெல்லாம் காவலாக இருந்து கொண்டு அவளை வழி நடத்தி செல்லும். அப்படின்னு என்ன தெரியுது, முன்னாடி இருக்கக்கூடியதும் கடைசியில இருக்கக்கூடிய யானைகளும் ரொம்ப பழுத்த பழங்கள், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, வாழ்க்கையில அடிபட்டது, எது என்னன்னு தெரியும்.
அது எப்படின்றத பார்த்து தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் பத்திரமாக அழைத்து சென்று அதுகளுக்கு எங்க ஆகாரம் கிடைக்கும், எங்க நீர் கிடைக்கும், எங்க குடிக்கிறதுக்கு வசதி இருக்கு, எல்லாமே அதுக்கு தெரியும். ஸோ அதுகளை அழகா அழைச்சிட்டு போவாங்க. 100-150 யானை கூட ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும். இத்தனைக்கு 3 மாவட்டம் தான் போவான் கூட. அவன் என்னவோ சொல்றான், அதுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப டிசிப்ளின்டா அந்த யானை போகும். அதை நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அப்படி இங்கேயும் சாபம் மாற்றி கொடுக்கப்பட்ட உடனே இந்த வெள்ளை யானையான ஐராவதமானது பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தது. பூலோகத்துல வந்து சேர்ந்து மற்ற யானை, காட்டு யானைகளோட சேர்ந்து இதுவும் காட்டிலே திரிந்தது. அதுக்கப்புறம் மாவோடு மயங்கி செங்கண் மரம் பயில் காடு முல்லை பூவோடு வழங்கு நீத்த புறவமும் குறவதங்கள் தேவோடு பயிரும் கல்லும் திரிந்து 100 ஆண்டு செல்ல காவோடு பயிரும் தெய்வம் கடம்ப வனமும் கன்றே, கடம்ப வனம் புக்கன்றே. இந்த யானை இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யானை மற்ற யானைகளோடு சேர்ந்து அங்கெங்கெல்லாம் சுத்தி பாலைவனம், முல்லை நிலம், குறிஞ்சி நிலம், இப்படி பலவித 4 வகையான நிலங்கள் இருக்கு இல்லையா, நெய்தல், பாலை, குறிஞ்சி, முல்லைன்னு 4 விதமான நிலங்கள் தேசத்தை 4ஆ பிரிக்கிறான். ஒண்ணு பாலைவனமா இருக்கும், எங்க தண்ணி விட்டாலும் பூமிக்கு அடியில போயிடும், அது வந்து எதுவுமே விளையாதது. இன்னும் மலையும் மலை சார்ந்த பிரதேசமாகும். இன்னொன்னு வந்து கடலும் கடல் சார்ந்த பிரதேசம், நீர்லாம் நிறைந்ததா இருக்கும். இன்னொன்னு வனங்கள் நிறைந்ததாக இருக்கும், காடாக இருக்கும். இப்படி பல விதமா இருக்கும். இது இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு இடத்துக்கும் மற்ற யானை கூட்டத்தோட சேர்ந்து இந்த 4 விதமான நிலங்களிலேயும் அங்கெங்கு சுற்றி திரிந்தது. ஊராக போச்சு, இங்க அங்க எல்லாம் சுத்தி திரிந்தது. திரிந்து காலம் இப்படி கழிஞ்சுட்டே இருக்கு. இப்படியே போய் 1 நாள் 2 நாள்ல 100 ஆண்டு முடிய போறது. இந்த 100 ஆண்டு முடிகிற சமயம் வந்த உடனே இந்த காட்டு யானையாக இருக்கக்கூடிய இந்த ஐராவதத்துக்கு அப்பதான் ஞானம் பிறக்கிறது. ஆகா, நம்ம ஒரு பெரிய தவறு இழைத்து அதனால்தானே ஒரு சாபத்தை பெற்று முனிவர் துர்வாசருடைய சாபத்தினால நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்தோம். இந்த பூலோகத்தை வந்து இந்த காட்டு யானைகளோட சேர்ந்து நாமளும் வந்து யானையோட யானையா சொல்லி சின்ன சிங்கக்குட்டி வந்து காட்டுல மற்ற மிருகங்களோட சேர்ந்து மாடுகளோடையும் கன்றுகளோடையும் சேர்ந்து அதுவும் இருந்தது. அதுவும் வந்து ஆற்றுல தண்ணி குடிக்கும். அதுவும் மேன ஆடு மாதிரியும் மாடு மாதிரியும் கத்துவன்னு உடனே அதை பார்த்த பெரிய சிங்கம் ஒண்ணு கண்டுபிடிச்சு, ஆஹா நம்ம குட்டி ஒண்ணு அங்க போய் மாட்டின்னு இருக்கேன், எப்படி மாட்டின்னு தெரியலன்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விரட்டிட்டு அந்த குட்டி மாத்திரம் ஆயிடுச்சு வந்து இந்த ஆற்று நீர்ல காமிச்சுதான், பாரு நீ நானும் ஒண்ணு, நீ போய் இந்த மாடுகளோட கலந்துட்டு வேன் கத்துறியே, இங்க வா, நீ வந்து நம்ம ஆளாக்கும், உனக்கு உருமரத்துக்கு கத்துத்தரேன், என்னோட வாங்க. அதுக்கு வந்து அடையாளத்தை காட்டி தான் யாருன்ற உண்மை நிலையை உணர்த்தி அழிச்சுன்னு போச்சுன்னு பஞ்சதந்திரத்துல பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி இந்த யானைக்கு அப்ப அறிவு வந்தது, ஆகா நம்ம இவாளோட சேர்ந்துட்டு ஏன் இப்படி இருக்கோம், அங்கெங்கெல்லாம் ஓடி உழன்று கொண்டிருக்கோம், நம்ம இவாளோட இருக்க வேண்டியவனே இல்லையே, நம்ம வந்து ஐராவதமாச்சு, தேவர் உலகத்தை யானையாச்சு, ஏதோ தவறு இழைத்ததனால் தானே முனிவருடைய சாபத்துக்கு உட்பட்டு நாம இந்த பூலோகத்துக்கு வந்தோன்றது அதுக்கு புரியுது. சரி, இனிமே கடை தேர்றதுக்கு என்ன வழின்னு அதுக்கு மனசுல தோணுன்னு அது என்ன பண்றது, எங்கெல்லாம் புண்ணிய கஷேத்திரம் இருக்குமோ அந்த கஷேத்திரத்துக்கெல்லாம் அப்படி போலாமேன்னு அது அங்கேருந்து மற்ற யானைகள்ல இருந்து பிரிந்து இப்படி அங்கெல்லாம் போறது. அங்கெல்லாம் போகும்போது அதுக்கே தெரியாத ஒரு இந்த இடத்துல இதுதான் இருக்கும்னு அதுக்கு யாராவது மேப் போட்டா காமிக்க போறா, அதுக்கு புரியுமா, யாராவது சொல்ல போறாளா, சொன்னா புரியுதா, தெரியாது. அது பாட்டு அப்படியே வருது. திடீர்னு அதுக்கு இந்த ஞானம் வந்தோடனே சேடனுங்கிற உத்வேகம் மனசுக்குள்ள இருக்கு, இப்படி வந்துட்டே இருக்கு. எங்க வருது, கடைசியில மதுரை எம்பதிக்கு வருது. இந்த மதுரை எம்பதிக்கு வந்த உடனே அந்த மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாளை பாக்குறது, கடம்ப வனத்தை பாக்குறது, இதுதான் இதுக்காக நடக்க போற அடுத்த விஷயம். அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க பொற்றாமரை குளத்துடைய கரையில விட்டு இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானை பார்க்க போறது, பார்த்து அதை பூஜை பண்ண போறது, அதை அர்ச்சிக்க போறது, அப்புறம் இன்னும் என்னன்னோ பண்ண போறது. அது இதெல்லாம் பண்ணினோன்னா அதோட சாபம் நீங்கி விடுகிறது. சுவாமி அதுக்கு அருள் பண்ணி, அப்பா உன்னோட சாபம்லாம் நீங்கி போயிடுத்து, இனிமே உனக்கு எந்த ஒரு விதமான கட்டமும் கிடையாது, நீ வந்து இப்போ நீ சாபம் நீங்கி புது பொலிவோட மறுபடியும் ஐராவதமாக நீ இந்த பூலோகத்தை விட்டு நீ மறுபடியும்
தேவலோகத்துக்கே நீ செல்ல போகிறாய் அப்படிங்கிறதாக இவர் மேற்கொண்டு சொல்ல போறார். அந்த யானையும் அந்த பூலோகத்தை இருந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக அதுவும் ஒரு குளம் ஒண்ணு ஏற்படுத்தி அப்புறம் அங்க ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி தன்னோட பேர் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இந்த பூலோகத்தை விட்டு மீண்டும் அதுவும் பழையபடியாகவே இந்திர லோகத்துக்கு சென்று இந்திரனுடைய வாகனமாக இருந்து கொண்டு பழைய பெருமையெல்லாம் மீண்டும் பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஆரம்பமாக மாவொடு மயங்கி செங்கண் மரம் பயில் காடு முல்லை பூவொடு வழங்கு நீத்த புறவமும் குறவர்தங்கள் தேவோடு பயிலும் கல்லும் திரிந்து 100 ஆண்டும் செல்ல காவொடு பயிலும் தெய்வ கடம்பவா வனம் புக்கன்றே அப்படின்ற பாடல். இந்த பாடலை பதமா பிரிச்சு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம அர்த்தத்தோட பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.